சாயிராம். கடக்கும் போது கால் வேண்டுமானாலும் சுடலாம், தடக்கியும் விழுந்து விடலாம். விழுவது என்பது வெட்கப்பட வேண்டிய விஷயமல்ல, விழுந்து கிடப்பதுதான் வெட்கப்பட வேண்டிய விஷயம். எழுவது பெரிதல்ல, எழுந்த பின் வெல்வதுதான் பெரியது, மிக மிக பெரியது. ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு மகளே, உனக்கு நடப்பது எல்லாம் உனக்கு எதிராக நடப்பது போல ஒரு தோற்றம் உன் மனதில் தெரிகிறதா? அதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறதா? அப்படியென்றால் இதை முழுவதுமாக கேட்டுப்பார். கேட்ட மறுகணமே எல்லாம் சரியானதைப் போல ஒரு தோற்றம் உன் மனதில் வரும். அதை நீ உணர்ந்தும் கொள்வாய். நம்பிக்கையோடு இதை கேள். கண்களை மூடி முழுவதுமாக கேள். உனக்கானது எல்லாம் சரியானதாகவே உணர்வாய். உன்னை சுற்றியுள்ளவர்கள் என்ன பேசினாலும் அதில் தேவையான கருத்துக்களை மட்டுமே உன் காதில் வாங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் பேசுபவர்கள் 1000 பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள், கருத்து கூறுபவர்கள் கூறிக்கொண்டேதான் இருப்பார்கள். ஆனால் அதையெல்லாம் மனதில் வாங்கி பதிய வைத்து கொண்டால் உன் வாழ்வை நீ வாழவே முடியாது. எது தேவையோ, உனக்கு எது தேவையோ, இப்பொழுது உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அந்த கருத்தை மட்டும் மனதில் பதிய வைத்தால் போதும். தேவையில்லாததை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு விடலாம். கடினமாக இருக்கும் இரும்பில் சிறு ஒரு துருவை நாம் கவனிக்காமல் விட்டுவிட்டால் அந்த சிறு துருவே அந்த மிகப்பெரிய இரும்பையே அழித்துவிடும், துருவாக்கி அழித்துவிடும். அதுபோலத்தான் யார் ஒருவரிடத்தில் தீய எண்ணம் குறைவாக வளர்ந்து கொண்டே வருகிறதோ அதை முளையிலேயே பறித்து களையாவிட்டால் அந்த தீய எண்ணமே பெருக்கெடுத்து மிக மிக பிரம்மாண்டமாக மாறி அந்த வாழ்வையே அழிக்கக்கூடிய வல்லமை அந்த தீய எண்ணங்களுக்கு உண்டு. எனவே தீய எண்ணத்தை வளர்த்து கொண்டே இருக்காதே. உன் மனதில் முளையிலேயே களைந்துவிடு. அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். நல்லதை மட்டுமே செய், மற்றவர்களுக்கு நல்லதை மட்டுமே நினை. நீ நல்லது செய்யும் பொழுதோ நடக்கும் பொழுதோ ஏதாவது தடங்களோ அதற்கு மாறான சூழ்நிலை உனக்கு வந்தால், தடங்கள் வருகிறதே என்று நீ செய்ய நினைக்கும் காரியத்தை நிறுத்திவிடாமல் செய். தடங்கள் வருகிறதே என்று நீ நிறுத்திவிட்டால் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே முடிந்துவிடும். வாழ்வே தடங்களாகிவிடும். வருத்தப்படாதே. நீ சகல சௌபாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு சீரும் சிறப்புமாய் என்னுடைய அன்பிலும் அரவணைப்பிலும் சந்தோஷமாக பிரம்மாண்டமான வாழ்வை நிச்சயமாக வாழ்வாய். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் எப்பொழுதுமே உனக்கு இருந்து கொண்டுதான் இருக்கும். என்னுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்ற என்னுடைய அன்பு குழந்தை, பாசத்திற்காகவும் அன்பிற்காகவும் இப்பொழுது நீ ஏங்கி தவித்து கொண்டிருப்பது உன் அப்பாவிற்கு நீ சொல்லாமல், அது உனக்கு கிடைக்காமல் போகும் பொழுதும், நீ உதாசீனப்படுத்தப்படும் பொழுதும் அதை பார்க்க என்னால் முடியவே இல்லை. மனம் அவ்வளவு வலிக்கிறது குழந்தையே. என் அன்பு மகளே, உனக்கு திகட்ட திகட்ட அன்பை கொடுக்குவதற்கு உன் சாயப்பா நான் இங்கு இருக்கிறேன் என்பதை ஏன் மறந்து விடுகிறாய் எப்பொழுதும்? நம் வாழ்வில் நல்லது நடக்கும், நல்லது நடக்கும் என்று மீண்டும் மீண்டும் நீ சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது உன் வாழ்வில் நல்லதே நடக்கும். நீ முயற்சி செய்யும் எல்லா காரியங்களும் உனக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த சாயியின் ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு உண்டு என் குழந்தையே. இப்பொழுது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் நிரந்தரமே இல்லாதது. எதுவுமே இங்கு நிலையாக இல்லாத போது உன் கஷ்டம் மட்டும் உன்னிடம் நிரந்தரமாக இருந்து விடுமா? எனவே கவலையே படாதே. எதுவுமே உனக்கு நிரந்தரமே அல்ல. விரைவில் உன்னுடைய இந்த நிலை மாறும். நான் மாற்றி அமைப்பேன். சாயப்பா இருக்கிறார் என்று நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் போதும். நிம்மதியற்ற சூழ்நிலை கூட உனக்கு நிம்மதி
மிகுந்த சூழ்நிலையாக மாறும் அந்த அதிசயம் உன் வாழ்வில் நடக்கும். சூழ்நிலைகள் எப்பொழுதும் எனக்கு எதிராக நடந்து கொண்டே இருக்கிறதே, எனக்கான மாற்றங்கள் வராதா என்று என்னிடம் கேட்டாய் அல்லவா? இதோ உனக்கான மாற்றங்களை நீயே உணர்ந்து கொள்ளும் அந்த நேரம் உன்னை நெருங்கிதான் விட்டது. உன்னுடைய ஒவ்வொரு நொடியிலும் நான் உன்னை கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறேன், கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். ஏனென்றால் உனக்கு எப்பொழுது என்ன நேரும் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். நீ தேவையில்லாமல் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே, வேதனையில் தத்தளிக்காதே. உன்னை கரையேற்றும் பொறுப்பை நான் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை விட்டால் எனக்கு வேறு யார் இருக்கிறார்கள் சொல்? கலங்காதே, சர்வமும் சாய் மயம் என்று மனதில் நம்பிக்கையோடு இரு. சாயியே சர்வதம், சாயியே சத்தியம் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. நான் இன்று என்னுடைய தர்பாரில் உனக்காக அனைத்து வேலைகளையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் சூழ்நிலைகளை உனக்கு சாதகமாக நிறைவேற்றும் சூழலை நான் உருவாக்கி கொண்டும் இருக்கிறேன். உன்னை கண்ணீர் சிந்தவிட்ட அந்த நபரிடமே போய் உனக்கான ஆறுதலை தேடாதே. அது தேவையில்லாத மன கஷ்டத்தை தான் உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அவர்களால் தான் உனக்கு கண்ணீர் வந்தது என்பதை புரிந்து கொண்டுதான் நீ செயல்படுகிறாயா என்பது சில விஷயத்தில் எனக்கு புரியவதே இல்லை. உனக்கு என்ன மனவேதனையாக இருந்தாலும் என்னிடம் வந்து அத்தனையையும் கொட்டிவிடு, என் பாதத்தில் சரணடைந்து விடு, அனைத்தையும் சமர்ப்பித்து விடு. உனக்கான பதிலை நான் கொடுக்கிறேன் தங்கமே. உன்னுடைய பிரச்சனை கேட்பதற்கோ ஆறுதல் சொல்வதற்கோ யாருமே இல்லை, சுற்றி எவருமே இல்லை என்று வருத்தப்படாதே. உனக்காகத்தான் உன் அப்பா இருக்கிறேனே, பின் ஏன் இந்த மனக்குழப்பம் உனக்குள்? அனைத்தையும் பெற்றுக்கொள். உனக்கு தேவையானதை நான் தகுந்த நேரத்தில் தக்க சமயத்தில் உனக்காகவே கொண்டு வந்து சேர்ப்பேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னிடம் சொல், உனக்கான தீர்வை உடனடியாக நான் கொடுப்பேன் குழந்தையே. குரு என்பது இன்னொரு வாழ்வின் அத்தியாயம். அந்த குரு உன் வாழ்வில் நுழைந்தால் உன் வாழ்வில் உள்ள இருளெல்லாம் நீக்கி பிரகாசமான எதிர்காலம், பிரகாசமான வாழ்வு காத்திருக்கிறது என்றுதான் அர்த்தம். அந்த குருவாக அனைத்துமாக நான் உன் வாழ்வில் நுழைந்திருக்கிறேன். சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு எதிராக நடக்கிறதே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கும் என் பிள்ளை, என் வாழ்வில் அனைத்தையும் உனக்கு சாதகமாக்கும் முடிவை நான் எழுதி வைத்து விட்டேன். அதற்கான நேரத்தையும் குறித்து வைத்து விட்டேன். என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. அதற்குள் ஏன் இந்த மனக்கவலை? நான் அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் மனதில் அதற்குள் ஏகப்பட்ட குழப்பமும் வேதனையும் சோதனையும் நிரம்பி இருப்பதால் எதையுமே உன்னால் புரிந்து கொள்ளவும் முடியவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். மனதை பக்குவமாக வைத்துக்கொள். தேவையில்லாததை நினைத்து தேவையில்லாத வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை குழந்தையே. எல்லாம் ஒரு நாள் மாறும். மாற்றம் வந்தே மாறாதது மாற்றம் வந்தேதான் தீர வேண்டும் என்று யோசித்து கொண்டே இரு. வாழ்வில் பாதிக்கப்பட்டவனும் சோதிக்கப்பட்டவனும் பாவப்பட்டவன் அல்ல, பக்குவப்பட்டவன். நீ பக்குவம் அடைந்திருக்கிறாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. எது நடந்தாலும் பயந்து விடாதே, தோர்த்தாலும் புலம்பி விடாதே, போராடிக்கொண்டே இரு. மற்றவர்கள் உன்னை ஏளனமாக பார்த்தாலும் கலங்கி விடாதே, அவர்களை அப்படியே விட்டுவிடு, அது அவர்கள் சுபாவம் என்று. உன்னை தள்ளிவிட்டாலும் கூட தளர்ந்து விடாதே, துள்ளி எழுந்து காட்டு அவர்களுக்கு முன்பாக. நீ நஷ்டப்பட்டாலும் கூட நடுநடுங்கி விடாதே, நிதானமாக அந்த இடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து முடிவெடு. ஏமாந்து விட்டாலும் கூட ஏங்கி தவிக்காதே, எதிர்த்து நின்று போராடு. உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை தேடி வரும். நான் உனக்கு அதை கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னை காப்பாற்றி உனக்கானதை உன்னிடம் கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காகவே நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன்னை தேடி வந்த அப்பாவை தவிர்த்துவிட்டு உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் அதிசயங்களை
காணாமல் விட்டு விடாதே. சர்வ நிச்சயமாக அதிசயம் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. நீ தேடுவதும் உன்னை தேடிக்கொண்டுதான் இருக்கிறது. நான் உனக்கு மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருந்தாலும் சில சமயம் உன் மனதில் ஒரு சந்தேகம் எழுகிறது. நான் தேடுவது, நான் ஏக்கத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பது எப்படி என்னை தேடும், எப்படி என்னை வந்து அடையும்? அப்படி நான் தேடுவதும் என்னை தேடிக்கொண்டிருந்தால் இந்நேரம் அது என் கைகளில் அல்லவா இருந்து கொண்டிருக்க வேண்டும். ஏன் இன்னும் என் கைகளுக்கு அது வரவில்லை? நீ தேடுவதும் உன்னை தேடிக்கொண்டுதான் இருக்கிறது என்பதை நன்றாக புரிந்து கொள். அதுதான் பிரபஞ்சத்தின் ரகசியம். நீ தேடுவதும் உன்னை தேடிக்கொண்டுதான் இருக்கிறது. ஓர் அணுவில் இருந்து உருவானதுதான் இந்த பிரபஞ்சம். இந்த இயற்கையை புரிந்து கொண்டாலே, பிரபஞ்சத்தின் தன்மையை உணர்ந்து கொண்டாலே, நீ தேடுவது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது என்பதை நீ தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இயற்கை எதையெல்லாம் உணர்ந்ததோ அதுவே இன்றைய பிரபஞ்சம். இயற்கை உணர்ந்த அனைத்துமே பிரபஞ்ச அணுவில் புதைந்துதான் கிடக்கிறது. அதுவே பிரபஞ்ச மனது. பிரபஞ்சம் இயக்கும் விதம் அந்த பதிவுகளை பொறுத்தே இருக்கும். பிரபஞ்ச மனதின் மேம்பட்ட பரிணாம வளர்ச்சியே மனித மனம். இயற்கை எதை உணர்கிறதோ அதை நம் மனது வடிவமைக்க செய்கிறது. நம் உடல் பஞ்சபூதங்களால் கட்டமைக்கப்பட்டது என்பது நன்றாகவே தெரியும். எனவே நாமும் இயற்கையே. நாம் எதை உணர்கிறோமோ அது மனதால் வடிவமைக்கப்படுகிறது. மனிதன் ஒரு சிறிய பிரபஞ்சம். அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில். பிரபஞ்ச மனம் இயற்கையை கட்டுப்படுத்த மனித மனமாக பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளது என்பதுதான் இந்த பிரபஞ்சத்தின் ரகசியம். இது தெரியாமல், பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ளாமல் நான் தேடுவது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, நான் எதிர்பார்ப்பது எனக்கு நடக்குமா நடக்காதா என்று ஏக்கத்தோடு வாழ்க்கை வழியே இல்லை, வாழ்க்கையை வாழ்வதற்கு வழியே இல்லை என்று தவித்து கொண்டிருக்கிறாய். நான் இதை உன்னிடம் சேர்ப்பதற்காகவே, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், வாழ்க்கை என்றால் என்ன என்பதை உனக்கு புரிய வைப்பதற்காகவே, உன்னை காப்பாற்றுவதற்காகவே உன்னை வந்து நான் சேர்ந்திருக்கிறேன். பறவையின் காலில் கயிறு கட்டி இழுப்பது போல உன்னை என் பக்கம் நான் இழுத்திருக்கிறேன். நீ சற்றும் எதிர்பாராத அதிசயத்தை நான் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நிகழ்த்துவேன். அந்த அதிசயம் உன் வாழ்வில் நிகழும் அந்த தருணத்தை நீயும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய்தானே? அந்த தருணம் சர்வ நிச்சயமாக உன் வாழ்வில் நடந்தே தீரும். உன் வெற்றிக்கான காரணமும் அதுவாகத்தான் இருக்கும். உன் வாழ்க்கையில் பல அவமானங்கள், பல போராட்டமான சூழ்நிலைகள், யாரையும் எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலைகள் என்று பல உன்னை சந்தித்திருக்கலாம், பல உன் வாழ்வில் நிகழ்ந்திருக்கலாம். ஆனால் எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் தாண்டி வந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றியை அடைய முடியும் என்பதை தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள். நான் உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலைப்படவோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிரம், ஓம் சாயிரம். வாழ்க்கையில் வெற்றிக்கான காரணம் என்னவாக இருக்கும், எப்படி அந்த வெற்றியை நாம் அடைவது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த கதை மிக சிறந்த பதிலாகவே இருக்கும். ஒரு ஊரில் மிக சிறந்த தொழிலதிபர் ஒருவர் இருந்துக்கிட்டு வந்தார். அவர் அந்த தொழிலில் செய்த சாதனைக்கு பரிசாக ஒரு நிறுவனம் அவருக்கு பரிசு வழங்குவதற்காக ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. ஒரு பெரிய அரங்கத்தில் அவருக்கு பரிசு கொடுப்பதற்காக அந்த அரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த அரங்கத்தில் அவருக்கான பரிசும் கொடுக்கப்பட்டது. பரிசு பெற்றவுடன் அவர் சற்று நேரம் உரையாட ஆரம்பிக்கிறார். அவர் உரையாடின பிறகு அந்த அரங்கத்தில் இருப்பவர்கள் அனைவரையும் பார்த்து, உங்களிடம் என்னிடம் கேட்பதற்கு ஏதாவது கேள்வி இருந்தால்
தயங்காமல் கேட்கலாம். நான் பதிலுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். உங்கள் கேள்விக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். பதில் கூறுவதற்காக நான் ஆவலோடு இருக்கிறேன் என்று அந்த அரங்கத்தை பார்த்து கூறுகிறார் அந்த தொழிலதிபர். அப்பொழுது அந்த அரங்கத்தில் இருந்த ஒருவர் எழுந்து நின்றார். தன் கேள்வியை கேட்கலாமா என்ற பார்வையை அவர் மீது பார்த்தார். அப்பொழுது அவர் கேட்கவும் ஆரம்பித்தார். உங்கள் வெற்றிக்கு பின்னால் இருக்கும் அந்த நபர் யார், அல்லது உங்கள் வெற்றிக்கு பின்னால் இருக்கும் அது என்ன என்ற கேள்வியை எழுப்பினார் அந்த நபர் அந்த தொழிலதிபரிடம். இந்த கேள்வியை கேட்டவுடன் அந்த தொழிலதிபர் அந்த கேள்வி கேட்டவரை சற்று கவனமாக உற்று நோக்குகிறார். பின்பு மிக விலை குறைவான இந்த அணிகலன்கள், இந்த உடையை உடுத்தி இருக்கும் தங்களுக்கு நான் பதிலை கூற முடியாது என்று சற்று அதிகாரமாகவே கூறுகிறார். இதை கேட்ட அந்த கேள்வி கேட்பவர் மிகவும் மன வருத்தப்பட்டு அனைவருக்கும் முன்பாக நாம் இழிவாக பார்க்கப்பட்டு விட்டோமே என்று கண்கள் கலங்கி அமைதியாக உட்கார்ந்து விட்டார். சுற்றி இருப்பவர்களெல்லாம் தன்னை பார்ப்பதை நினைத்து மிகவும் வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டார் அந்த கேள்வி கேட்டவர். வேறு ஒருவரோ அந்த அரங்கத்தில் குழுமியிருந்தவர்கள் இவ்வளவு பெரிய தொழிலதிபராகிற்றே, கேள்வி கேட்கலாம் என்று நினைத்தால் இப்படி பதில் கூறுகிறார்களே என்று சற்று கோபமாகவும் அந்த தொழிலதிபரை பார்த்து கொண்டிருந்தனர். மீண்டும் தொழிலதிபர் பேச ஆரம்பிக்கிறார். நான் மீண்டும் கூறுகிறேன், உங்களிடம் ஏதாவது கேள்வி இருந்தால் எனக்கு கேளுங்கள், நான் பதில் தருகிறேன் என்று கூறினார். ஆனால் இந்த தொழிலதிபரிடம் என்ன கேள்வியை கேட்க வேண்டும் என்று அனைவரும் மௌனமாகவே அமர்ந்திருந்தனர். ஏனென்றால் முன்பே ஒருவர் அவமானப்பட்டு கண்ணீரும் கம்பளையுமாக இப்பொழுது உட்கார்ந்திருக்கிறார். நாம் ஏதாவது செய்ய போய் நமக்கும் அந்த அவமானம் வந்துவிடுமோ என்ற எண்ணத்தில் அனைவருமே அமைதியாக உட்கார்ந்திருக்கின்றனர். அப்பொழுது ஒரு கை எழுந்திருக்கிறது. நான் கேள்வி கேட்க விரும்புகிறேன் என்று ஒரு மனிதர் கம்பீரமாக எழுந்து நிற்கிறார். அந்த நபர் கம்பீரமாக எழுந்து நின்று, நான் அதே கேள்வியை தான் கேட்கிறேன். உங்களுடைய வெற்றிக்கு காரணம் என்ன? உங்கள் வெற்றிக்கு பின்னால் இருக்கும் அந்த நபர் யார் என்ற கேள்வியை மீண்டும் கேட்கிறார் அந்த நபர். அப்பொழுது அந்த தொழிலதிபர் அந்த கேள்வி கேட்கும் நபரை ஏற இறங்க பார்க்கிறார். அவர் பெரிய ஆடம்பரமான உடை எதுவுமே உடுத்தவில்லை. சாதாரண ஒரு சட்டையும் பேண்ட்டும் உடுத்தி இருக்கிறார். காலிலும் மிக சாதாரணமாக தேய்ந்து போன ஒரு செருப்பை போட்டிருந்தார். உடனே அந்த தொழிலதிபர் அந்த நபரை உடனே மேடைக்கு வருமாறு அழைக்கிறார். அவரை வந்தவுடன் அவரை கட்டி அணைத்து, நீ வாழ்க்கையில் மிக அதிகமாக முன்னேறப் போகிறாய். உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் உன்னிடம் இருக்கிறது என்று ஆனந்தமாக கூறுகிறார். அப்பொழுது அங்கு கூடியிருந்த அனைவருக்குமே ஆச்சரியம். ஏனென்றால் அதே கேள்வியை தான் இருவரும் கேட்டனர். ஒருத்தரை அவமானப்படுத்திவிட்டு கண்ணீரும் கம்பளையுமாக உட்கார வைத்து விட்டார். மற்றொருவரை அதே கேள்வியை கேட்ட பிறகும் மேடையில் ஏற்றி அவரை கௌரவப்படுத்தி அவரை அரவணைத்தும் கொள்கிறாரே என்ற ஆச்சரியம் எல்லோர் மனதிலும் எழுகிறது. இந்த தொழிலதிபருக்கு என்னதான் ஆயிற்று என்று அனைவரும் குழப்பமாக இருக்கும் அந்த சூழ்நிலையில் மீண்டும் தொழிலதிபர் பேச ஆரம்பிக்கிறார். நான் இன்றைக்கு மிக சிறந்த தொழிலதிபராக இருக்கிறேன். சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே வியக்கும் வண்ணமும் பாராட்டும் வண்ணமுமாக நான் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் இந்த நிலைமைக்கு மிக சுலபமாக வந்துவிடவில்லை. நான் மிக அடிபட்டு என்னுடைய உடை, நடை, உடை, பாவனை என்று அனைவருமே என்னை ஏளனமாக பார்க்கும்படிதான் பார்த்துவிட்டுதான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன். என்னை ஒரு மனிதனாக கூட மதிக்காத இடத்திலும் நான் வாழ்ந்திருந்தேன். என்னுடைய உடை இப்படி இருக்கும் பட்சத்தில் என்னால் சரியாக பேசுவதற்கான திறமையும் கூட என்னிடம் இல்லாததால் என்னை ஒரு மனிதனாக மதித்து என்னை சுற்றி இருப்பவர்கள் பேசக்கூட தயங்குவார்கள். அப்படியாப்பட்ட சூழலிலிருந்துதான் நான் இன்று நிலைமைக்கு வந்திருக்கிறேன். இப்படி பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்துதான் நான் இப்பொழுது தொழிலதிபராக ஆகியிருக்கிறேன். பல இடங்களில் என்னை ஏளனமாக பார்த்திருக்கிறார்கள். என்னுடைய நிறத்தை வைத்து, உடையை வைத்து, நான் பேசும் பேச்சை வைத்து
எனக்கு முன்பாக நன்றாக பேசுவது போல பேசினாலும் எனக்கு பின்பாக பல ஏளனங்களை நான் சந்தித்திருக்கிறேன். அனைத்தையும் எதிர்கொண்டுதான் என்னுடைய உழைப்பை மட்டுமே மூலதனமாக வைத்து நான் இப்பொழுது இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். அதனால் என்னுடைய வெற்றிக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று அனைவரும் கேட்கும்போது, என்னுடைய வெற்றிக்கு பின்னால் நான் பட்ட அவமானங்கள் தான் இருக்கிறது என்பது எனக்கு தெள்ளத் தெளிவாக ஞாபகத்துக்கு வருகிறது. அதே போல நீங்களும் வெற்றி அடைய வேண்டும் என்ற சிந்தனை உங்கள் மனதில் இருந்தால், எந்த அளவு உங்களிடம் உழைப்பு இருக்கிறதோ, திறமை இருக்கிறதோ, அதைவிட 100 மடங்கு அவமானங்களை சந்திக்கும் மனதை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த மனப்பக்குவம் இருந்தால்தான் வெற்றியாளராக ஆக முடியும் என்று அந்த தொழிலதிபர் பேசி முடித்தார். அதற்கு ஒரு சோதனை செய்யலாம் என்று நினைத்துதான் முதலாவதாக எழுந்த நபரை அவமானப்படுத்தினேன். அவர் அவமானப்படுத்தி உட்கார்ந்து விட்டார். அவர் அவமானப்பட்டதை பார்த்தும் கூட தைரியமாக ஒருவர் பேச முன்வந்தார். அதனால்தான் அவரை மேடைக்கு கூப்பிட்டு நான் பாராட்டினேன் என்று கூறி, அவமானப்படுத்தியவரையும் மேடைக்கு கூப்பிட்டு அவரையும் பாராட்டி, அவமானப்பட கற்றுக்கொள், பொறுத்து கொள்ள கற்றுக்கொள் என்று அறிவுரை வழங்கினார் அந்த தொழிலதிபர். நாமும் பல இடங்களில் அவமானப்பட்டிருக்கலாம். பல இடங்களில் ஏளனமாக பார்க்கும்படியான சூழ்நிலைகளில் தள்ளப்பட்டிருக்கலாம். எது நடந்தாலும் அனைத்தையும் துடைத்து எறிந்துவிட்டு வெற்றிகரமாக வீர நடை போட்டால்தான் வாழ்க்கையில் வெற்றி சிகரத்தில் உட்கார முடியும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. வெற்றிக்கான காரணம் அனுபவத்தால் தான் வருகிறது. அவமானங்களை சந்தித்தால்தான் வெற்றி கிடைக்கும் என்பதை தெள்ளத் தெளிவாக புரிந்து கொண்டாலே சற்றும் எதிர்பாராத அதிசயத்தை நம் வாழ்வில் நாம் நிகழ்த்தலாம். சாயப்பா நமக்கான அனைத்தையும் செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை எதற்குமே பயப்படவோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லோருமே வாழ்க்கையில் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே. கண்களை மூடிக்கொண்டு உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு. அப்பொழுதுதான் உன் பாதை உனக்கு வெளிச்சமாக இருக்கும். எத்தனை கைகள் என்னை தள்ளிவிட்டாலும் என் நம்பிக்கை என்னை எப்பொழுதும் கைவிடாது என்ற தாரக மந்திரத்தை உன் மனதிற்குள் உன் வாயாலும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் நம்பிக்கை போல் எப்பொழுதும் நீ வாழ்வையில் மிக உயர்ந்த இடத்திற்கு செல்வாய். உன் சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன்னை வெற்றியடைய செய்வேன். கோபுரத்தின் உச்சிக்கு அழைத்து செல்வேன். அங்கே தீப பெருஞ்சுடர் போல் உன்னை வாழ்வில் ஒளிர வைப்பேன். நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே. அன்பு இருக்குமிடத்தில்தான் கோபமும் இருக்கும் குழந்தையே. நீ என்மேல் கோபப்பட்டால் நான் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஏதோ உன் மன வேதனையினால்தான் நீ என்னிடம் வந்து இப்படி கொட்டுகிறாய் என்பது எனக்கு புரியும். உன் மன வேதனையை அனைத்தையும் என்னிடம் வந்து கொட்டிவிடு. நிச்சயமாக உன் வேதனைக்கு, உன் மன வலிக்கு மருந்தாக உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன் என் பிள்ளையே. குழந்தையே, வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நீ தேடுவது எனக்கு வியப்பாக இருக்குது குழந்தையே. நீ எங்கு போய் தேடினாலும் அது உனக்கு கிடைக்கவே போவதில்லை. ஏனென்றால் அது உன்னில்தான் இருக்கிறது. நீ மனதை நிம்மதியாக வைத்து கொண்டாலே போதும். சந்தோஷமும் நிம்மதியும் ஆனந்தமும் தானாகவே வந்து குடிக்கொண்டுவிடும் உன் மனதிலும் உன் வாழ்க்கையிலும். கண்மணியே, சந்தோஷம் என்பது உலகப் பொருட்களில் இல்லை, அது உள்ளத்தில்தான் இருக்கிறது. நிம்மதி என்பது நீ கை நீட்டி ஒருவருக்கு உதவி செய்தாலே போதும், நிம்மதி தானாகவே வந்துவிடும். ஆத்மார்த்தமாக உள்ளன்போடு மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தாலே போதும், நிம்மதி தானாகவே தென்றலாய் உன் இதயத்தை வந்து தழுவும். எனவே என் குழந்தையே, என்றைக்கும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் வெளியில் போய் தேடாதே. ஏனென்றால் அது எங்குமே வெளியில் இல்லை. உன்னை மாற்றும் எல்லா மாறுதலாகவே அது இருந்து கொண்டிருக்கிறது. உன்னை பக்குவப்படுத்துவதற்காகவே உனக்குள் பல நிகழ்வுகளை நிகழ்த்தி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற
முன்னேற்றம் அடைய சில வழிவகைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என் சாயிநாதர் எனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டார். என்னை காப்பாற்ற யாருமே இல்லை. நான் நிர்கதியாக இருக்கிறேன். தோள் கொடுக்க கூட எனக்கு யாருமே இல்லை என்று உனக்கு வரும் வேதனைகளையும் சோதனைகள் அனைத்தையும், அனைத்து பிரச்சனைகளையும் நான் தான் உனக்கு கொடுத்து விட்டதாக நினைத்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே. பிரச்சனைகளை நான் உனக்கு கொடுக்கவில்லை. நீ கண்ணீர் சிந்த வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் அதை உனக்கு கொடுக்கவில்லை. உன் மனம் வேதனை அடைய வேண்டும், நீ கஷ்டத்தில் தத்தளிக்க வேண்டும் என்ற நினைப்பில் நான் அதை உனக்கு கொடுக்கவில்லை.